அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பாமக இளைஞரணி தலைவரின் நியமனம் தொடர்பாக மோதல் வெடித்த நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் கட்சி நிறுவனர் ராமதாஸை கட்சித் தலைவர் அன்புமணி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தங்கள் கட்சியில் ஜனநாயகம் உள்ளதால் காரசாரமான விவாதம் நடைபெற்றதாக அன்புமணி விளக்கம் அளித்துள்ளார். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரனான முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்தார். உடனே தனது அக்கா மகனுக்கு பதவி கொடுப்பதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது தனது முடிவை ஏற்காதவர்கள் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என ராமதாஸ் எச்சரித்தார். அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான் கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. தொடர்ந்து அன்புமணியும் பனையூரில் தனி அலுவலகம் தொடங்கியிருப்பதாகவும் தொண்டர்கள் தன்னை அங்கு வந்து சந்திக்குமாறும் அறிவிப்பை வெளியிட்டார். கட்சிக்குள் வெடித்த இந்த மோதல் நிர்வாகிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. சமாதான முயற்சிகளை மேற்கொண்ட மூத்த நிர்வாகிகள் இருவரையும் தனித்தனியே சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து பனையூர் இல்லத்திலிருந்து தைலாபுரம் சென்ற அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசினார். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையின் போது பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாலு உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி கட்சியில் ஜனநாயகம் உள்ளதால் காரசாரமான விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். அதுங்க எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது, எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.